இன்றைய 17/3/2025 முரளியின் தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 2 பாயிண்டில் முதல் பாயிண்ட் 1.1. இந்த பழைய உலகை பார்த்தாலும் புத்தியோகம் தந்தை மற்றும் புது உலகின் பக்கம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இப்போது இருக்கின்ற உலகம் பழைய உலகம். இந்த பழைய உலகத்தின் மீது உலகத்தை பார்த்தாலும் புத்தி யோகம் தந்தை மற்றும் புது உலகத்தின் மீது இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த பாவ காரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் என்றால் உடல் உறுப்புகளின் மூலம் எந்த காரியங்களும், அதாவது எந்த பாவங்களை செய்யவே கூடாது. பாவங்களை செய்தால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். எந்த பாவ காரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல காரியம் மட்டுமே செய்ய வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது நோய் இருந்தால் மருத்துவரிடம் கூறி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பில் ஏதாவது நோய் இருந்தது என்றால் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், கெட்ட சகவாசம் மிகவும் கெட்டது. இதிலிருந்து தன்னை மிக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கெட்ட சகவாசம் உள்ளவர்களிடம் தொடர்பு இருக்கக்கூடாது. கெட்ட சகவாசவர்களை பார்க்கக்கூடாது. கெட்ட சகவாசவர்களிடம் பேசக்கூடாது. அவர்களை பார்க்கக்கூடாது, அவரிடம் பேசக்கூடாது. அவர்கள் சீட்டில் உட்கார்ந்தால் அவர்களை தொட்டு கூட உட்காரக்கூடாது என்று இறைவன் கூறுகின்றார். கெட்ட சகவாசம் மிகவும் கெட்டது. இதிலிருந்து தன்னை மிக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும். தன்னை மற்றும் குடும்பத்தை சுகமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். படிப்பிற்கு ஒரு பொழுதும் சாக்கு போக்கு கூறக்கூடாது. படிக்க முடியல, அது இல்லை, இது இல்லை, நேரம் இல்லை, கரண்ட் இல்லை, அது இல்லை, எதுவையும் சொல்லக்கூடாது. எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது. வரதானம், உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தால் அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கும் விஸ்வ கல்யாணக்காரியாக. என்னுடைய விளக்கம், இந்த வரதானத்தின் விளக்கம், தந்தையின் எண்ணம், சொல், பார்வையாலும் எப்போதுமே நன்மை செய்யும் பாவனையும் நல் விருப்பமுமே இருப்பது போலவே குழந்தைகள் எண்ணத்திலும் உலக நன்மைக்கான பாவனையும் நல் விருப்பமுமே நிரம்பியிருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவரும் கண்ணில் தென்பட வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும், இது யாராலும் முடியாத ஒரு சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார், நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அதாவது எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவரும் நம் கண்ணில் தென்பட வேண்டும். மாஸ்டர் ஞான சூரியனாகி சுப பாவனை, நல்ல எண்ணங்களை மற்றும் உயர்ந்த நல் விருப்பத்தின் ஆதாரத்தால் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கி கொண்டே இருங்கள். அப்போதே விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது விஸ்வ கல்யாணக்காரி என்ற உலகத்திற்கு நன்மை செய்கின்றவர் யார்? சிவன் தான், இறைவன். அப்போதே விஸ்வ கல்யாணக்காரி ஆவீர்கள். நீங்கள் உலகத்திற்கு உதவி செய்பவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று எந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி சொல்கின்றார் பாருங்கள். ஆனால் இதற்காக அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமாகுங்கள். இதற்காக அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதுதான் முக்கியமானது என்று விடுபட்டு சுதந்திரமாகுங்கள், சுதந்திரமாயிருங்கள் என்று கூறுகின்றார். ஸ்லோகன், நான் மற்றும் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல். இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள். நான் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல். நான் என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. நான் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல், வீட்டிற்குள் நுழைகின்ற வாசல். அந்த வாசலுக்குள் நுழையக்கூடாது. இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள் என்று இறைவன் அழகாக சொல்லுகின்றார், அருமையாக சொல்லுகின்றார். அவ்வியக்த சமிச்சை, சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்குங்கள். சத்தியத்தையும் நாகரிகம், சத்தியம் நாகரிகம் 2 வார்த்தைகள் இருக்கின்றது. மக்களுக்கு தெரியாது, நிறைய பேர்களுக்கு தெரியாது. சத்தியம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன என்பது நாம் தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அந்த வார்த்தையை பண்பாக்குங்கள். இதனுடைய விளக்கம், சத்தியத்தினை கண்டறிதல், எண்ணம், சொல், செயல், சம்பந்தம்
உறவு யாவிலும் தெய்வீக அனுபவம் செய்வதாகும். சிலர் சொல்வார்கள், நான் எப்போதும் உண்மையை பேசுவேன், ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லையெனில் பிறருக்கு உங்களது உண்மை உண்மை ஆகாது. சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எப்போதும் நான் உண்மையை பேசுவேன், ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லை எனில் பிறருக்கு உங்களது உண்மை உண்மையாகாது. எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தை கையாளுங்கள். எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீர்கள். எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீர்கள். உண்மை தக்க சமயத்தில் தானே வெளிப்படும். மிகவும் அருமையான வாணி. நன்றாக படியுங்கள். முழு வாணியும் படியுங்கள். படித்து பயன்பெறுங்கள். வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இறைவனிடம் மட்டும் தொடர்பை வையுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.